பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமானது கண்டுகொண்டேன் என்ற ஒரு சத்தியம். நீங்கள் நானும் இயேசுவை எப்படி கண்டுகொண்டோம், எதன் மூலமாய் கண்டுகொண்டோம் என்பதை இந்த நாளிலே ஒரு சிறு செய்தியாக படிக்கப் போகிறோம். மார்க் வைட் என்பவரின் நண்பர் ஒரு முறை, என் வாழ்நாளிலே எப்படியாவது ஒரு தடவை பரிசுத்த பூமியாகிய இஸ்ரவேலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். அவருடைய ஆசையாக இருந்தது. எந்த இடத்தில் 10 கற்பனை மோசே வாங்கினார் என்று பார்க்க வேண்டும், அது என்னுடைய ஒரே ஆசை என்றார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, என்றும் அநேகர் அந்த பரிசுத்த பூமியை காண வேண்டும், எருசலேம் செல்ல வேண்டும் சொல்லி அநேகர் வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டிய என்ன, உடனே அந்த மார்க் வைட், நீ ஏன் உன் வீட்டில் இருந்து அந்த 10 கற்பனையை கை கொள்ளக்கூடாது என்றார். 10 கற்பனையை கொடுத்த வேண்டிய இடத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவல் இருந்தது. ஆனால் இந்த கேட்டுக்கூடிய அருமையான விசுவாச பிள்ளைகளே, அந்த 10 கற்பனை ஒளிந்து விட்டது, அதை ஒழித்து விட்டார் என்று சொல்லி அநேகர் சொல்கிறார்கள். ஏன் அந்த 10 கற்பனையை நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடாது என்று அந்த மனிதனிடம் அவர் கேட்டார். நாம் இன்று அப்படிதான் இருக்கிறோம். 10 கற்பனையை ஒழிந்து விட்டது என்று சொல்லுகிறோம். ஆனால் இஸ்ரவேல் தேசம் செல்ல வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உயிருள்ள தேசத்தை செல்ல வேண்டும், அவர் எப்படி இருந்தாரோ எப்படி பின்பற்றினாரோ அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சி அல்ல. அநேக ஆசைகள் இருக்கலாம், எல்லாம் பார்க்க வேண்டும் சொல்லி இருக்கலாம். ஆனால் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைகள் நமக்கு இருக்கிறது. தெரிந்தவரை ஏதாவது நாம் கை கொள்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, 10 கற்பனையில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. எதெல்லாம் நினைப்பாயாக என்று சொல்கிறோமோ அதையெல்லாம் நம்ம விட்டுடுறோம். யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு 99 பெயர்கள் உண்டு, வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு சில காரணங்கள் பற்றி உங்களோடு நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். அந்த ஒரே ஒரு பெயரிலே அவருடைய வாழ்க்கையை அங்கம் வகிக்கிறது என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எதை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அன்னாளுடைய வாழ்க்கையிலே தேவன் அன்னாளை தெரிந்து கொண்டார். ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அன்னாளை ஆண்டவர் கர்த்தர் தென்பட்டார். அவர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறார். அப்போ சேனைகளின் கர்த்தரை கண்டதாக சேனைகளின் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அந்த சேனைகளின் கர்த்தராக அவருடைய வாழ்க்கையில் இணைந்து அவரை மகிமைப்படுத்தினார். நீங்களும் அந்த சேனைகளின் கர்த்தரை ஏற்றுக்கொண்டீர்களா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னார், ஆபிரகாம் சர்வ வல்லவராக காணப்பட்டார். அப்படி அவரை விசுவாசித்தான், அவருடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான், விசுவாசிகளுக்கு தகப்பனானார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சர்வ வல்லவராக காணப்பட்டாரா? எப்படி காணப்பட்டார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது சொல்கிறார், தேவன் மெய்ப்பனாக காணப்பட்டார், ஜீவனோட நாள் மட்டும் தன் நாடாக தன்னை அர்ப்பணித்து அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அவர் சத்தியத்தை கேட்பவனாக பின் சென்றார் என்று சொல்லி நீங்கள் நானும் வாசிக்கிறோம். கர்த்தர் என் இதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். தேவனை அவன் மேய்ப்பராக அவன் சந்தித்து போஷிக்கப்பட்டான். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவராகிய இயேசுவை தொழுகொள்ளப் போகிறோம். நீங்கள் நானும் ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? இரட்சகராக பார்க்கிறோமா, அல்லது அவரை சிஷ்டி கர்த்தர் என்று சொல்லி நான் வாசிக்கிறோமா, எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோமா? எப்படி நாம் மகிமைப்படுத்துகிறோம்? தேவனுக்கு மகிமை தரும் 1000 பிரசங்கத்தை நான் கேட்காத காட்டிலும் ஒரு சாட்சி முக்கியமானது. எத்தனை பிரசங்களை கேட்டிருப்போம், ஆனால் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? பிரசங்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாக்கி கொள்ள வேண்டும். அந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் நானும் ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ நாம் ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களையும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் மாற்றம் செய்வதாக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.